வேதாகம இரண்டாம் வாசிப்பு. ஆதியாகமம் 22:15 தொடக்கம் 18 வரை. கர்த்தருடைய தேவ தூதனானவர் இரண்டாம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்புக்கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரத்தைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இரட்சகரின் பிறப்பு. இதோ, கன்னி கருவுற்று ஒரு ஆண் மகனை பெற்றெடுப்பாள். அக்குழந்தைக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் இன்று நிறைவேறிற்று. இதன் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறும் அளவு கன்னி மரியாள் ஆண்டவருக்கு ஏற்புடைய தூய வாழ்வை ஏற்று பாலகன் இயேசுவை பெற்றெடுத்தார். இன்று நம் இதயங்களில் பாலகன் இயேசு பிறப்பெடுக்க நம் மனங்களை சுத்தப்படுத்த வேண்டும் என்பதையே கிறிஸ்துவின் பிறப்பு வெளிப்படுத்துகின்றது. இவ்விதமாக வானங்கள் முழங்க, வாழ்த்திசை இசைக்க, வானத்தூதர் காட்சியளிக்க, வான் நட்சத்திரமே ஞானிகளுக்கு வழிகாட்ட இயேசுவின் பிறப்பு பல நிகழ்வுகளுக்கு மத்தியில் நடந்தது. ஆம், 1000 அரண்மனைகள், செல்வந்தர்கள், ஆட்சியாளர்கள் பெத்லகேமில் இருந்தாலும் கடவுள் தன் மகனை அனுப்ப தெரிந்து கொண்ட இடம் சாதாரண மாட்டுத் தொழுவம்தான். ஆண்டவராகிய இரட்சகரை முதலாய் தரிசித்தது ஆட்டிடையர்கள் தான். அதிசயமாய் மின்னிய நட்சத்திரத்தின் துணை கொண்டு ஞானிகள் பொன், தூபம், வெள்ளை போலம் போன்ற பரிசு பொருட்களோடு இரட்சகரை காண சென்றனர். பொன் அவர் அரசருக்கெல்லாம் அரசராகவும், தூபம் கடவுள் நிலையில் அவர் இருக்கின்றார் என்பதாகவும், வெள்ளை போலம் தனது உயிரை நமக்காக தியாகம் செய்ய போகின்றார் என்பதற்கான முன்னடையாளமான அர்த்தங்களை இப்பரிசு பொருட்கள் வெளிப்படுத்துகின்றன. இரட்சகனின் பிறப்பில் நாம் சிந்திக்க வேண்டியது ஒன்றே: பாவிகளை மீட்கவே பாலகன் இயேசு பிறப்பெடுத்தார். எளிமையாக பிறந்து எளிய வாழ்க்கையை வாழ்ந்து தன்னை நம்பியவர்களை குணமாக்கி விடுதலை அளித்தார். அவர் யாரையும் தண்டிக்கவில்லை, மன்னிக்கவே செய்தார். நாமும் கிறிஸ்துவின் வழியை பின்பற்றி மற்றவர்களை மன்னிக்கின்ற மனநிலையில் இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம். லூக்கா 2:14 உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. உலகின் அமைதியை விரும்பினார் தேவன். இன்று நமது வீட்டில், நமது நாட்டில், நமது சபையில் நாம் அமைதியை விதைத்திருக்கின்றோமா? நமது தேசம் அழிவின் பாதையில் செல்லுகின்ற காட்சிகளை அனுதினமும் பார்க்கின்றோம். ஆனால் ஆண்டுதோறும் கிறிஸ்துவின் பிறப்பை வெறும் விளைவாக மட்டுமே கொண்டாடுகின்றோம். வானுயர்ந்த கிறிஸ்மஸ் மரங்களை வீடுகளிலும் தெருக்களிலும் வைத்துவிட்டு நம் உள்ளங்களை சுருக்கி கொண்டிருக்கின்றோம். மத்தேயு 25:40 மிகவும் சிறியவராயிருக்கிற என் சகோதரனான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதையே எனக்கும் செய்தீர்கள். எனவே வெளிவேட கிறிஸ்தவ வாழ்விலிருந்து புது பிறப்பெடுப்போம். இறப்பின் உண்மையான அர்த்தம் அவருடைய மரணம். அதனால் நாம் பெற்ற ரட்சிப்பு, மீட்பு, சமாதானம், விடுதலை அவை அனைத்தும் உலக மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்ற புது பொலிவோடு தூய உள்ளத்தோடு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாட தயாராகுவோம். நன்றி. மேரி கிறிஸ்மஸ். மூன்றாவது வேத வாசிப்பு. ஏசாயா 9:2, 6, 7 ஆகிய வசனங்களை வாசிப்போம். இருளில் நடக்கிற ஜனங்களின் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளில் நட்சத்திரத்தின் குடியிருக்கும் வெளிச்சத்தை பிரகாசிக்கிறது. நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் மேல் தோளிருக்கும். அவர் நாமம் அதிசயமான ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதானத்தின் பிரபு எனப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவர் திறப்படுத்தி இதை இது முதற்கென்று என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும் படிக்கு அவருடைய கர்த்தத்துவம் பெற்றிருக்கும். அதன் சமாதானத்துக்கு முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். நன்றி.
Very good evening to you all. Today I'm going to talk about the birth of Jesus Christ. When the time came to give birth to Jesus, she had to travel through the census. The census means the town was very busy. No guest rooms for Mary and Joseph. So she gave in what was probably stable or barn, and Jesus dawned in a manger. There was no royal welcome in a palace for Jesus, the Son of God. Instead, on the night of his birth, he was sleeping rough, probably surrounded by animals, not royal attendants. As he grew, he just experiences the loneliness, anger, grief, and hunger as a human. He came to world to explain these type of life experiences as a human. As a human, he lived among people and he understands their struggles. His birth and his life is a message of good news for us because it means we are never alone. It doesn't matter how hard or how hopeless our situation, because God is the Jesus with us. The main reason he has delivered us from the sin, and third day he got up from the dead. He is ever-living God with us. What is the real meaning of Christmas? Or why do we have these Christmas traditions? The good news of Christmas is that even when the world or our circumstances changes, the message of Christmas is timeless. Because the Christmas is about the God's Son Jesus. He's the living God. It's about how to give love, hope, joy. That message doesn't change year to year or time to time. When there is so much of bad news for devastation in the world, this is a good news and a birth celebration. Thank you. நான்காவது வேத வாசகம் ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1-9. ஈசாய் எனும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவர் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயத்தை அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தனது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படி ஏழைகளுக்கு நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியிலுள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். நீதி அவருக்கு அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கச்சையுமாய் இருக்கும். அப்பொழுது ஓனாய் ஆட்டுக்குட்டியோடு தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோடு படுத்துக்கொள்ளும், கன்றுக்குட்டியும் பாலச்சிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும். ஒரு சிறு பையன் அவளை நடத்துவான். பசுவும் கரடியும் கூடிமேயும், அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும். சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும். பால் குடிக்கும் குழந்தை வீரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும். பால் மறந்த பிள்ளை கட்டு வீரியன் புற்றிலே தன் கை வைக்கும். என் பரிசுத்த பர்வதமெங்கும் தீங்கு செய்யாமல் இருப்பதும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கும் போல் பூமி கர்த்தருடைய அறிகின்ற அறிவினால் நிறைந்திருக்கும். தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்ற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னியினிடத்திற்கு காப்ரியேல் என்னும் தேவதூதன் தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னியின் பெயர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரிக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவனைக் கண்டு வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் உன்னதமானவருடைய மகன் எனப்படுவார் என்று சொன்னான். நான் திருமணமாகாத ஒரு கன்னிப்பெண், எனவே இது எப்படியாகும் என்று ஆச்சரியத்தோடு கேட்டாள்.
பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகக்கடவது என்றான். மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளி விட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருப்பது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாராக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். யோசேப்பே நித்திரை தெளிந்து எழுந்து, கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டான். சில மாதங்களுக்கு பின்பு மரியாள் இயேசுவானவரை பெற்றெடுக்கும் காலம் சமீபமான போது, அந்த சமயத்தில் குடிமதிப்பு எழுதும்படி மக்கள் தங்கள் தங்கள் சொந்த ஊருக்கு செல்ல வேண்டுமென்று அரசன் கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. எனவே மரியாளும் அவளை திருமணம் செய்வதற்கு நியமித்திருந்த யோசேப்பும் பெத்லேயமுக்கு சென்றனர். குடிமதிப்பு எழுதும்படி வந்திருந்த மக்களால் பெத்லேயம் முழுவதும் நிரம்பியது. அதனால் மரியாளுக்கும் யோசேப்புக்கும் தங்குவதற்கு ஒரு இடம் கிடைக்கவில்லை. மரியாளுக்கு குழந்தை பெறுவதற்கான நேரம் நெருங்கியிருந்தபடியால் நிலைமை இன்னும் மோசமானது. மரியாளுக்கும் பிரசவ வேதனை உண்டானது. சத்திரத்தில் இடமில்லாதிருந்ததினாலே இறுதியில் அவர்களுக்கு ஒரு இடம் கிடைத்தது. அது விலங்குகள் தங்குகிற மாட்டு தொழுவமாயிருந்தது. பிரசவம் நேரிட்டது. அவள் இயேசு என்னும் குழந்தையை பெற்று துணிகளால் சுற்றி முன்னணியிலே வைத்தாள். அந்நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி இரவிலே தங்களுடைய மந்தைகளை காத்து கொண்டிருந்தனர். திடீரென வானத்திலிருந்து தேவதூதன் தோன்றி அவர்களை பார்த்து, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கடவுளின் மகனாகிய மீட்பர் தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணியால் சுற்றி கிடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனிதர் மேல் பிரியமும் உண்டாவதாக. ஆச்சரியப்பட்டு உடனடியாக தேவதூதரால் அறிவிக்கப்பட்ட குழந்தையை தேடி பெத்லேயமுக்கு சென்றனர். அங்கே குழந்தையை கண்டு தங்களுக்கு ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்று தேவனை மகிமைப்படுத்தி ஆடிப்பாடி கொண்டாடினார்கள். இயேசுவானவர் பிறந்தபோது கடவுள் ஒரு விசேட நட்சத்திரத்தை வானத்தில் பிரகாசிக்கச் செய்தார். தூரத்தில் இருந்து பார்க்கக்கூடிய இந்த நட்சத்திரத்தை வானசாஸ்திரிகள் கண்டனர். இரட்சகரின் பிறப்பை அறிவிக்க கடவுள் காண்பிக்கும் அடையாளம் இது என்று அவர்கள் அறிந்தனர். அதனால் அவர்கள் நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து எருசலேமிற்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? நாங்கள் அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றனர். அவர்கள் பெத்லேயமுக்கு சென்று
குழந்தை இயேசுவை கண்டனர். அவர்கள் பொன் தூப வர்க்கம் போன்றவற்றை அவருக்கு பரிசாக கொடுத்து பணிந்து கொண்டனர். ஐந்தாம் வேத வாசிப்பு. லூக்கா 1 அதிகாரம் 26 வசனத்திலிருந்து 34 வசனம் வரை. 6 மாதத்திலே கேப்ரியேல் எனும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் எனும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையிடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றாள். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி, இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். தேவதூதன் அவனை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும், புருஷனே அறியேனே என்றான். 38 வசனம். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். அப்போது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். எல்லாம் வந்துட்டீங்களா? மெசேஜ் போட்டிருக்கேன் ஜோல்னாக்கு, வந்துடுவேன்னு சொன்னார். பார்ப்போம். என்னத்துக்குடா மீட்டிங் ஏஞ்சலோ? எனக்கு சரியா தெரியல, நேற்று தான் மெசேஜ் போட்டார். உங்க யாருக்காவது ஐடியா இருக்கா ஏன் மீட்டிங் போட்டுக்கலான்னு? யூத்ஸ் யாரும் வாரதில்ல, சர்ச் வந்தாலும் சில வேளை மீட்டிங் வாரதில்ல, அதனால சொல்லிட்டு வளமையை போல வச்சுட்டேன். அடே இதை பற்றி தான் கதைக்கிற மாதிரி இருந்தால் நான் வந்திருக்கவே மாட்டேன். முதல்ல மாட்ட போகிறது நான் தான், அதனால நீங்கள் கிளம்புனா தான் சரியா இருக்கும். அடே வாடா, நீ என்ன கூட்டு போற? ஓவர் ஆக்டிங் பண்ணா வந்து உட்காரு தாஸ். ஏய் எங்கடா போறீங்க? தண்ணி உட்கார், போ 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 போ. இவங்க தண்ணி கூட குடிக்க விட மாட்டேங்கிறாங்களே. ரைட், நீங்க எல்லாம் ஏன் இன்னைக்கு மீட்டிங்க்கு வந்திருக்கீங்க உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? யுத்தெல்லாம் சேர்த்து கொள்ளுங்க வராங்க இல்ல, அதை பற்றி பேசவே இருக்குமோ? அது ஒரு முக்கியமான ரீசன் தான். இன்னைக்கு என்ன டேட்? நவம்பர் 25. இன்னைக்கெல்லாம் எலெக்ஷன் போட்டிங்களா? ஓகே ரைட், அது வேறு விஷயம். நான் இன்னைக்கு மெயினாக என்ன கதைக்க போறேன்னு சொன்னா, இன்னும் 1 மாசம் தான் இருக்கு கிறிஸ்மஸ்க்கு. ஆமால. எக்ஸ்கியூஸ் மீ, சீனியர் கால். சொல்லு சுஜன், என்ன சிவாங்கலா? ஏய் நல்ல வேலை அண்ணா ஞாபகப்படுத்தினாரு. இந்த முறையாச்சும் பிளான் பண்ண ட்ரிப்பை போயிடணும். சாராக்கு தெரிஞ்சா பிளானே நாசம். போயிடணும். அண்ணா கேட்டுற போகுது. எக்ஸ்கியூஸ் மீ, சீனியர் கால். சொல்லு சுஜன், என்ன சிவாங்கலா? அடே நல்ல வேலை இருந்தாலும் நான் காட்டி விட்டான். இன்ஸ்டாகிராமில் நல்ல ஒரு ஃபோட்டோ ஒன்று பார்த்தேன், அதோட நல்ல டிஷர்ட் ஒன்று பார்த்தேன். இது தானே போட போகிறேன் கிறிஸ்மஸ்க்கு. எப்படி இருக்கும்? நல்லா இருக்கண்ணே. எங்கே இருக்கண்ணே கடை? போகல, கூட்டு போகிறேன். போதும் போதும், நான் வரேன். சாரி
என்னன்னா ஒரு முக்கியமான விஷயம் கதைக்கு வந்து என்னன்னா இனி 25 நாள் தான் இருக்கு கிறிஸ்மஸுக்கு. நீங்க எல்லாரும் கிறிஸ்மஸுக்கு டான்ஸோ ட்ராமோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ஒன்று செய்யுங்க. சரிதானே புதா? ஆமா, இந்த முறை கொஞ்சம் வித்தியாசமா டிராமா பண்ணலாம். ஆமா, போன முறை இயேசு பிறப்பு டிராமா வந்து ஸ்டேஜில் நின்று செஞ்சாங்க. இந்த முறை சபையிலேருந்து அவங்க வர மாதிரி செஞ்சா வேற லெவல்ல. ஓகே, ஜூலி சொன்ன மாதிரி நல்ல ஒரு டிராமான்னு செய்யணும். இதுதான் விஷயம். ஓகேயா? நான் போயிட்டு வரேன். ஜோயல்ண்ணா ஒரு நிமிஷம். என்னன்னா நீங்கள் கிறிஸ்மஸ்னு சொன்னதுமே ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே மைண்டில் வந்தது என்னன்னா, உண்மையாக சொல்ல போனால் இவனுக்கு மைண்டில் வந்தது என்னன்னா உடுப்பு வாங்கணும்னு. இப்போ கிறிஸ்மஸ்னா இவனுக்கு ட்ரெஸ் எடுக்கிறது தான் ட்ரெஸ் எடுக்கிறது தான் மைண்டில் வந்திருக்கு. அவ என்னன்னா ட்ரிப் போகணும்னு சொல்றா. இப்போ அவ மைண்ட்ல முதல்ல வரது ட்ரிப் போறது. இப்போ நீங்க டிராமா ஒன்று பண்ணணும்னு சொல்றீங்க. டிராமா பண்றதுமே வந்து அவ சொல்றா, தங்கச்சி சொல்றா, வித்தியாசமா பண்றதுன்னா இயேசு பிறப்பை வந்து சபைக்கு நல்ல வந்து கொண்டு வருது. அப்போ உண்மையான கிறிஸ்மஸ்னா இதுதானா ஜோயல்னா? அந்த பொடிய தேங்க்யூ பூதா, நீ நல்ல கேள்வின்னு கேட்ட. அவர் கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் விளங்கிச்சா? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? நீங்கள் எல்லாரும் ட்ராமா ஃபஸ்ட்டு யோசிக்க வேணாம். அந்த பொடியை கேட்ட கேள்வியை குறித்து கொஞ்சம் உங்களோட பைபிளில் சரி இல்லாட்டி உங்களோட ஃபோனில் சரி நீங்கள் சர்ச் பண்ணிவிட்டு எங்கிட்ட வந்து பேசுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பார்ப்போம் உண்மையான கிறிஸ்மஸ்னால் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் இந்த ட்ராமாக்குள்ளே போவோம். ரைட்? எல்லாம் ஓகே தானே? நல்ல கேள்வின்னு கேட்டேன். ஸோ நாங்கள் இதை பற்றி எல்லாம் கீழே போயிட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம். வாங்க போவோம். என்னடா நீ அவனும் ஸ்டூடியோவில் படுத்து கிடக்கிறேன், இவனும் போயிட்டாங்க. நானும் போலாமா? அவசரமா இது இப்படி பேசிட்டு போவோம். சரி ஓகே. சரி என்னடா பிளான் பண்ணிட்டு போவோம். யார் இருந்ததா தெரியலடா யாரு. அடே லூசாடா நீ 20 வருஷமா சர்ச் வந்துக்கிட்டு இருக்க. கிறிஸ்மஸ்னா என்ன அவட்ட கேட்டுக்கிட்டு இருக்க. கிறிஸ்மஸ்னா என்ன? ஏசு பிறகு தான் கிறிஸ்மஸ். இது தெரியாதா உனக்கு? தம்பி இங்கே கொஞ்சம் வாப்பா. தாத்தா கூப்பிடுறாரு. நீ பேசினதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் பாருந்தேன். நான் ஒன்று சொல்லவா? உன் பர்த்டே இப்போ? பர்த்டேயா தாத்தா? அக்டோபர் 1. உன்னை பெற்றவங்க நீ ஒரு 25-30 வயசுக்குள்ளே இறந்துருவான்னு தெரிஞ்சா அவங்களால உன் பிறந்த நாளில் சந்தோஷமாக கொண்டாட முடியுமா? ஆனால் அப்படி ஒருத்தர் தான் சாக போகிறேன்னு தெரிஞ்சு இந்த உலகத்தில் நமக்காக பிறந்தார். அது ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்லைப்பா. ஏன்னா அவர் நம்ம மேலே வச்ச பாசத்தால் கடவுள் மனுஷருக்காக மனுஷனாக தன்னை உருமாற்றி கொண்டு இந்த உலகத்துக்காக வந்தார். அவர் அப்படி வர்றதுக்கு காரணம் இந்த உலகத்தில் நடந்த பிழைகள், இப்போ நடந்துட்டு இருக்க பிழைகள். நீங்கள்லாம் பேசிட்டு இருந்தீங்க தானே எது கிறிஸ்மஸ்னு. நான் அந்த இயேசுவை பற்றி சொல்லும்போது உங்கள் உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் வந்துச்சு தானே. இந்த உண்மையான அன்பை பற்றி நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லணும் தானே. இப்போ நான் உங்களுக்கு சொன்ன அந்த இயேசுவை பற்றி அவரை தெரியாதவங்களுக்கும் அவரை தெரிஞ்சு விலகி போனவங்களுக்கும் நீங்கள்லாம் போயிட்டு சொல்கிறது தான்ப்பா உண்மையான கிறிஸ்மஸ். ஆஞ்சலோ இங்கே வா. கொஞ்சம் இருங்க வாரன். தாத்தா பொறுங்க, அண்ணா கூப்பிட்றாரு, போயிட்டு வரேன். இங்கே வாங்க. என்னண்ணா கூப்பிட்டீங்க? காலையில் அவர் ஒரு கேள்வி ஒன்று கேட்டான் தானே, அதை குறித்து அவங்களோட பேசலாம்னு சொல்லி வர சொன்னேன். என்னடா சொல்றீங்க? அண்ணா நாங்க இதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தோமோ அதை தாத்தா ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருந்தார். தாத்தாவா? யாரு? எங்க எங்க? அப்படி யாருமே அங்க இல்லையடா. யாருடா அந்த தாத்தா? அப்படி யாரு நாங்க பார்க்கலையே. வாங்க வாங்க போயிட்டு பார்ப்போம் வாங்க. இங்க வந்த இந்த நபர் ஏன் வந்தார்னு சொல்லி அங்க இருந்த நபர்கள் யாருக்குமே தெரியாது. அதே போல பாக்குற உங்களுக்கும் தெரியாது. அவர் சொல்ல வந்த விஷயமும் நான் இப்ப சொல்ல போற விஷயமும் ஒண்ணுதான். இந்த கிறிஸ்மஸ் நாள்ல இசப்பாட அன்பு குறித்து நாங்க மற்றவங்களோட பகிர்ந்து கொள்வோம். மேரி கிறிஸ்மஸ். போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதும்படும்படிக்கு கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்தூரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லேயம் எனும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற்பேரான குமரனை பெற்று சத்திரத்திலே அவளுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையில் கிடத்தினாள். ஆமென்.
ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இம்மண்ணிலே பிறந்தார். விசுவாசியாய் நாம் வாழ்ந்து சகித்திட மனிதரை வந்துவிட்டார். நம்மை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இம்மண்ணிலே பிறந்தார். விசுவாசியாய் நாம் வாழ்ந்து சகித்திட மனிதரை வந்துவிட்டார். குமாரன் வெளிப்பட்டார். எந்தன் வாழ்க்கை அர்ப்பணம் செய்து அவருடன் சென்றிடுவேன். எந்தன் பாவ வாழ்க்கை மாற்ற குமாரன் வெளிப்பட்டார். எந்தன் பாவ வாழ்க்கை செய்து அவரோடு சென்றிடுவேன். ஏழாம் வேதவாதிப்பு லூக்கா 2ஆம் அதிகாரம் 8 முதல் 16 வரை. அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதர்கள் அவரிடத்தில் வந்து நின்றார். கர்த்தருடைய மகிமையை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கின்றார். பிள்ளையை துணியில் சுற்றி முன்னணியில் கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். அந்த சனமே பரமசேனையில் திறன் அந்த தூதனுடனே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுடைய மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவதூதன் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாகும் கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் அந்த மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடைத்திய இருக்கிற பிள்ளையும் கண்டார்கள். இயேசு பிறந்தார், பூலோக இரட்சகராய் இயேசு பிறந்தார். இயேசு பிறந்தார், இயேசு பிறந்தார், பூலோக இரட்சகராய் இயேசு பிறந்தார். இது ஆனந்தம், ஓ இது பெரும்பம். இது ஆனந்தம், ஓ இது பெரும்பம். இயேசு பிறந்தார், இயேசு பிறந்தார், பூலோக இரட்சகராய் இயேசு பிறந்தார். இயேசு பிறந்தார், இயேசு பிறந்தார், பூலோக இரட்சகராய் இயேசு பிறந்தார். வானமே வழியுமே வானதூத கூட்டமே வாழ்த்து பாட வாருங்கள் வானவன் இயேசுவை. ராஜாதிராஜன் மண்ணில் பிறந்தார், ராஜாதிராஜன் மண்ணில் பிறந்தார். இவர் இம்மானுவேல் நம்முடனே இறுதி நாள் வரை
இரட்சகராய் இயேசு பிறந்தார். உன்னதத்தில் மகிமையே சமாதான பூவிலே மனுஷமே பிரியமாய் தேவாதி தேவன் மாமரி மடியிலே இன்று பிறந்தார். மாமரி மடியிலே இன்று பிறந்தார். இவர் ஆலோசனை கர்த்தராகவே மண்ணிதிலே மனுவாகவே. இவர் ஆலோசனை கர்த்தராகவே மண்ணிதிலே மனுவாகவே. பிறந்தார் பூலோக இரட்சகராய் இயேசு பிறந்தார். இயேசு பிறந்தார். இயேசு பிறந்தார். பூலோக இரட்சகராய் இயேசு பிறந்தார். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடக்கம் 12ஆம் வசனம் வரை. ஏரோதி ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்துக்கு அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியரின் ஜனத்தின் எல்லோரையும் கூடிவர செய்து, கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அதேனென்றால், யூதேயா தேசத்திலுள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல. என் ஜாதியாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசினால் எழுதப்பட்டு இருக்கிறது என்றார்கள். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை இரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினார். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இந்த ஸ்தலத்தின் மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷமடைந்து அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கங்களையும் வெள்ளை போலத்தையும் அவருக்கு காணிக்கை வைத்தார்கள். பின்பு அவர் ஏரோதினத்துக்கு திரும்பி போக வேண்டும் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்துக்கு திரும்பி போனார்கள். ஆமென். Yesu
9வது வேத வாசிப்பு. யோவான் 1ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 14 வரை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருந்தான். உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் தமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. ஆமென். பிறந்தார் நம் இயேசு என்று பிறந்தார். பிறந்தார் நம் பாவம் போக்க பிறந்தார்.
பாடல் மூலமாகவும் ட்ராமா நாடகம் மூலமாகவும் கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து இந்த தேவ சபை தமிழ் காங்கிரிகேஷனில் வாலிபர்கள் சிறு பிள்ளைகள் எல்லோரும் அந்த நான் சொல்ல வந்த செய்தியை அவர்கள் முன்பாகவே சொல்லிவிட்டார்கள். மிகவும் நன்றாக இருந்தது அந்த ட்ராமா நாடகம், சிறு பிள்ளைகளுடைய ட்ராமா, வாலிபர்களுடைய ட்ராமா. மீண்டும் ஒரு முறை அவர்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல கரகோஷத்தை நாங்கள் கொடுப்போம். இன்னும் இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே நீங்கள் இந்த இடத்துக்கு புதிதாக வந்திருந்தால் அநேகர் கிறிஸ்மஸ் என்று வரும் பொழுது எங்களுடைய மனதுக்கு வருவது என்ன? பலர் கிறிஸ்மஸ் என்று சொல்லும் பொழுது நாங்கள் கிறிஸ்மஸ் தாத்தா அவரை குறித்து நாம் சிலருக்கு அவர் தான் நினைவு வருகிறது, கிறிஸ்மஸ் தாத்தா. ஏனென்றால் எல்லா இடமும் கிறிஸ்மஸ் தாத்தாவைத்தான் முன்பாக வைத்திருக்கிறார்கள். எங்களுடைய 4ஆம் மாடிக்கு போனாலும் அந்த கதவுக்கு அருகிலே ஒரு கிறிஸ்மஸ் தாத்தா தான் இருக்கிறார். கிறிஸ்து அல்ல, கிறிஸ்மஸ் தாத்தா. அப்போ என்ன செய்கிறது? கிறிஸ்மஸ் என்றால் கிறிஸ்மஸ் ட்ரீ அல்லது கிறிஸ்மஸ் மரத்தை ஞாபகப்படுத்துகிறோம், அல்லது கிறிஸ்மஸ் தாத்தாவை ஞாபகப்படுத்துகிறோம், அல்லது இந்த நாடகத்திலே பார்த்ததை போல் ஒரு புது உடை வாங்க வேண்டும், இல்லாவிட்டால் நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும். இப்படி கிறிஸ்மஸை குறித்து ஒரு தவறான பார்வை எல்லோருக்குமே இருக்கிறது. அதற்கு காரணம் என்ன? நாம் தேவனுடைய சத்தியத்தை அறியாதபடி இருளிலே இருக்க வேண்டும் என்பதுதான் சாத்தானுடைய திட்டம். நாம் சத்தியத்தை அறியக்கூடாது. அதனால் என்ன செய்கிறான்? அவன் இப்படிப்பட்ட பொய்களினால் அந்த சத்தியத்தை மூடி மறைத்து வைத்திருக்கிறான். என்ன மாதிரியான பொய்கள்? இப்போ அன்றைக்கு நான் டிசம்பர் மாதத்திலே கீல்ஸ் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனேன். அங்கே வாசலிலே மிகவும் அலங்காரமாக கிறிஸ்மஸுக்கு அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அப்போ இந்த உலகத்தாரின் பார்வையிலே கிறிஸ்மஸ் என்றால் அங்கே டெக்கரேஷன், அலங்கரிப்பு, கிறிஸ்மஸ் தாத்தா, பரிசுகள் கொடுப்பது, இப்படிப்பட்ட சிந்தனை தான் உலகத்தாருக்கு உண்டு கிறிஸ்மஸை பற்றி. ஆனால் இந்த மாலை வேளையிலே நாம் முதலிலே நான் சொன்னது போல
இயேசு ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார்? இது மிகவும் முக்கியம். கர்த்தர் ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார்? லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, அவள் தன் முதற்பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். அப்போ இயேசு பிறந்த பொழுது அவர் பிறப்பதற்கு ஒழுங்கான ஒரு இடம் இருக்கவில்லை, சத்திரமும் ஒரு இடமுமே அவருக்கு இருக்கவில்லை. ஆகையால் அவர் அந்த மாட்டு தொழுவத்திலே பிறந்தார். அப்போ என்ன, சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு தன்னுடைய குமாரனை இந்த உலகத்திலே பிறக்க வைக்க ஒரு சத்திரம் கூட அவரால் கொடுக்க முடியவில்லையா? இந்த உலகத்தையே படைத்த தேவன், வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன், அண்ட சராசரங்களை படைத்த தேவன், உங்களையும் என்னையும் படைத்த தேவன், மனிதனை படைத்த தேவன், தன்னுடைய குமாரன் இந்த உலகத்துக்கு வரும் பொழுது அவர் ஒரு மாட்டு தொழுவத்திலே தான் அவர் பிறக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அதற்கு காரணம் என்ன? முதலாவது, தேவன் எல்லோரையும் சந்திக்க விரும்புகிறார். அந்த நாட்களிலே முதலாவதாக இயேசு பிறந்த செய்தியை கேட்டவர்கள் யார்? மேய்ப்பர்கள். மேய்ப்பர்கள் சமூகத்தினாலே ஒதுக்கப்பட்ட ஒரு கூட்டத்தார். அவர்கள் சமூகத்தினாலே ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் அல்ல. ஆனால் இயேசு பிறந்த அந்த செய்தியை முதலாவது ஆண்டவர் அறிவித்தது யாருக்கு? மேய்ப்பர்களுக்கு. அதன் மூலமாக தேவன் என்ன சொல்லுகிறார்? இந்த உலகத்தின் எல்லா ஜனங்களையும் தேவன் நேசிக்கிறார், எல்லோரையும் தொடுவதற்கு தேவன் விரும்புகிறார். ஆமென். இப்போ இந்த உலகத்தை நாம் பார்க்கும் பொழுது, நாம் இந்த உலகத்தில் எல்லோருக்கும் சமாதானம் தேவை, எல்லோருக்கும் சந்தோஷம் தேவை, எல்லோருக்கும் விடுதலை தேவை, நல்ல ஹெல்தியாக இருக்கணும், நல்ல சுகத்தோடு இருக்க வேண்டும். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? அந்த சமாதானத்தை நாம் வெளியிலே தேடுகிறோம். அதுதான் அந்த நாடகத்தில் பார்த்த அந்த யூத் ஒருத்தர் புது உடுப்பு வாங்கினா அந்த சந்தோஷம் எவ்வளோ நாள் இருக்கும்? ஒரு புது உடையை வாங்கினால் அது ஒரு உங்களுக்கு எப்படி என்று தெரியாது, அது ஒருக்கா உடுத்தி விட்டால் அதோட அந்த சந்தோஷம் போய்விடும். அதே மாதிரியாக நாம் ஒரு பாட்டி இன்றைக்கு நல்ல ஜாலியாக இருப்போம். ஆண்டு காலத்தில் சின்ன பிள்ளைகளே, நான் கிறிஸ்தவ குடும்பத்திலே தான் நான் பிறந்தேன், ஆனால் என்னுடைய பெற்றோரும் ரட்சிக்கப்பட்டிருக்கவில்லை யாரும். அப்போ இந்த கிறிஸ்மஸ் என்றால் அங்கே குடியும் சந்தோஷமாக இருப்பதும், அந்த ஒரு நாள் குடித்து வெறித்து சந்தோஷப்பட்டு பட்டாசு வெடித்து இப்படி தான் நாம் கிறிஸ்மஸை கொண்டாடினோம். அப்போ அநேகர் இன்றைக்கு உலகத்தார் என்ன செய்கிறார்கள்? வெளிப்புறமாக நாம் சந்தோஷத்தை தேடுகிறோம். நான் இதை செய்தால் எனக்கு சந்தோஷம், ஒரு ட்ரிப் போனால் எனக்கு சந்தோஷம் கிடைக்கும், இல்லாவிட்டால் ஒரு புதிதாக ஒரு உறவை கண்டுபிடித்தால் எனக்கு சந்தோஷம் கிடைக்கும். அப்போ இந்த வெளியிலே நாம் சந்தோஷத்தை தேடுகிறோம், சமாதானத்தை தேடுகிறோம், விடுதலையை தேடுகிறோம். ஆனால் இந்த மாலை வேளையில் இன்றைக்கு நான் கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு மாத்திரமல்ல, கிறிஸ்தவர்களுக்கும் நான் இதைத்தான் சொல்ல விரும்புகிறேன். அநேக கிறிஸ்தவர்களும் ரட்சிக்கப்பட்டவர்கள் கூட இன்றைக்கு சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், விடுதலை இல்லாமல், அந்த சில நேரம் கவலையோடும் டிப்ரெஷன் வேதனையோடும் இருக்கிறார்கள். அப்போ ஆனால் அந்த உண்மையான உள்ளான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கத்தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அப்போ அந்த சமாதானம், இயேசு ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார்? இந்த உலகத்தை ரட்சிக்க. அப்போ அவர் ஏன் பெத்லகேமிலே பிறந்தார்? பெத்லகேம் என்றால் அது ஒரு சிறிய இடம். அது ஒரு அந்த நாட்களிலே, இயேசு பிறந்த நாட்களிலே பெத்லகேமின் மதில்கள் உடைந்து காணப்பட்டது. பெத்லகேம் ஊருக்கு கூடாக அநேக அந்த என்ன சொல்லுகிறது, அசீரிய எகிப்திய படைகள் அடிக்கடி போருக்காக அங்கே பெத்லகேம் நகருக்கூடாக அங்கும் இங்குமாக போவார்கள். ஆகையால் அது மிகவும் வேதனை நிறைந்த, உடைந்த, பாழடைந்த ஒரு சிறிய கிராமமாக காணப்பட்டது. அந்த இடத்திலே தான் இயேசு பிறந்தார். அதன் மூலமாக இயேசு என்ன சொல்கிறார்? அநேக நேரம் எம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, உடைந்து காணப்படுகிறோம், வேதனையோடு காணப்படுகிறோம். இயேசு ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார்? எம்முடைய உள்ளான மனுஷனிலே எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க, எம்முடைய உள்ளான மனுஷனிலே எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க, எங்களுடைய பாவம், எங்களுடைய கெட்ட பழக்கங்கள், எங்களுடைய அடிமைத்தனங்கள், இவைகளிலிருந்து எங்களுக்கு விடுதலையை கொடுக்கத்தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார்.
எங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்க வந்தார். அப்போ இயேசு ஏன் வந்தார்? அவர் எம்மை ரட்சிக்க வந்தார். இயேசு என்றால் என்ன? இயேசு கிறிஸ்து என்றால் அவர் இரட்சகர். அப்போ நீங்கள் கேட்கலாம், எதிலிருந்து அவர் எங்களை ரட்சிக்க வேண்டும்? அவர் ஒளியிலே இருந்தார், இருளான இந்த உலகத்துக்கு அவர் வந்தார். ஏன் ஒளியில் இருந்த தேவன் இருளான இந்த உலகத்துக்கு வர வேண்டும்? இந்த இருளிலிருந்து எம்மை ரட்சிக்க, இந்த பாவத்திலிருந்து எம்மை ரட்சிக்க. அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். அப்ப இந்த மாலை வேளையிலே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது என்ன? இந்த கிறிஸ்மஸ் நாம் செலிப்ரேட் பண்ணுகிற இந்த கிறிஸ்மஸ், இது நல்ல, இன்றைக்கு இந்த இப்போது வாலிபல் பாடின பாடல், அது யார் ட்ரெயின் பண்ணான்னு தெரியல, ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஐ என்ஜாய்ட் ஆல் தீஸ் யூத் சிங்கிங், நன்றாக பாடினார்கள். ஆனால் இந்த கிறிஸ்மஸ்லே உண்மையாக நாம் தேவனுடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்க வேண்டும் என்றால் நாம் முழுமையாக எம்முடைய இருதயத்தை இயேசுவுக்கு திறக்க வேண்டும். இங்கு யாராவது இதற்கு முன்பு இந்த சபைக்கு வராமல் புதிதாக வந்திருக்கிறீர்கள் என்றால் இயேசு கிறிஸ்து இந்த மாலை வேளையிலே உங்களை தொட விரும்புகிறார். உங்கள் கண்ணீரை துடைக்க விரும்புகிறார். உங்களுக்கு விடுதலையை கொடுக்க விரும்புகிறார். உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறார். உங்களுடைய பாவத்திலிருந்து உங்களுக்கு விடுதலையை கொடுத்து உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை, ஒரு புதிய ஆரம்பத்தை தேவன் கொடுக்க விரும்புகிறார். அந்த காரியத்தை தேவன் செய்ய முடியும். எப்படி? நாம் இயேசுவுக்கு நம்முடைய இருதயத்தை திறக்கும் பொழுது. நானும் அப்படித்தான் பல வருடங்களாக நான் இப்படித்தான் கிறிஸ்மஸை கொண்டாடி கொண்டிருந்தேன். அங்கே நண்பர்களோடு ஜாலி பண்ணுவது. கிறிஸ்மஸ் என்றால் எனக்காக எப்போ போய் கடையில் புது உடுப்பை வாங்கலாம், பிறகு பட்டாசு வெடிக்கிறது, மத்தாப்பு கொளுத்துவது, இப்படி இதுகளிலே தான். ஆனால் ஒரு நாள் இயேசு கிறிஸ்து என்னுடைய இருதயத்துக்குள்ளே வந்தார். என்னுடைய வாழ்க்கையை மாற்றினார். என்னுடைய பாவத்திலிருந்து எனக்கு விடுதலையை கொடுத்தார். அப்போ கிறிஸ்மஸ்னா என்ன? அதன் உண்மையான அர்த்தம், தேவன் மனுஷனாக இந்த உலகத்துக்கு வந்தார் உங்களையும் என்னையும் ரட்சிப்பதற்காக. இதுதான் கிறிஸ்மஸ். அப்ப எதிலிருந்து ரட்சிக்க? பாவத்திலிருந்து எம்மை ரட்சிக்க. அப்ப நாம் இயேசுவுக்கு இருதயத்தை திறந்தோம் என்றால் பாவத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை, எங்களுக்கு சமாதானம், எங்களுக்கு சந்தோஷம், எங்களுக்கு ஆறுதல். அப்படின்னா எல்லா பிரச்சனையும் போயிருமா பாஸ்டர்? எங்களுக்கு அதுக்கு பிறகு ஒரு பிரச்சனையும் இருக்காதா? பிரச்சனைகள் இருக்கும். ஆனாலும் அவற்றிலிருந்து ஜெயத்தோடு வாழ அவர் எங்களுக்கு பலத்தை கொடுப்பார். அல்லேலூயா. ஆகையால் இந்த மாலை வேளையிலே முதலாவதாக நான் பேச விரும்புவது, இங்கு யாராவது நீங்கள் முதலாவதாக இந்த கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமுக்கு நீங்கள் வந்திருந்தீர்கள் என்றால் இயேசு கிறிஸ்து உங்களை தொட்டு ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அப்போ நீங்கள் முதலாவது உங்களுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு திறக்க வேண்டும். அதே நேரம் இந்த மாலை வேளையிலே இயேசு உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். யாராவது இந்த நேரத்தில் இங்கே அமர்ந்திருக்கிறீங்க, என்னை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க, நான் மன டிப்ரெஷன், அதுக்கு என்ன சொல்கிறது தமிழில், மன அழுத்தத்தோடு நான் இருக்கிறேன், வேதனையோடு இருக்கிறேன், கவலையோடு இருக்கிறேன், இந்த மாலை வேளையில் யாராவது இருந்தீங்கன்றா இந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய இருதயத்தை தேவனுக்கு திறக்க வேண்டும். இயேசுவுக்கு உங்களுக்காகத்தான் அவர் வந்தார். உங்களை தொடும்படியாகத்தான் அவர் வந்தார். உங்களை ரட்சிக்கும்படியாகத்தான் வந்தார். அதே மாதிரி ரட்சிக்கப்பட்டும் இன்னும் சந்தோஷம் சமாதானம் இல்லாமல் நிறையா பேர் இங்கே இருப்பீங்க. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஆனாலும் நீங்கள் சொல்கிற சமாதானம் எனக்கு இல்லை பாஸ்டர், சந்தோஷம் எனக்கு இல்லை, விடுதலை எனக்கு இல்லை, இன்னும் அந்த பழைய மாதிரியே நான் இருக்கிறேன் அப்படின்னா இன்றைக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். ஆமென். ஆகையால் இந்த மாலை வேளையிலே இன்னொரு வசனம், நாங்கள் மாற்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை வாசித்தால் அங்கே சொல்லப்படுகிறது, அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். அப்போ இயேசு எதற்காக வந்தார்? உங்களுக்கு ஊழியம் செய்யும்படியாக வந்தார். நீங்கள் அவருக்கு ஊழியம் செய்கிறதுக்கு முதல் அவர் உங்களுக்காக ஊழியம் செய்து உங்களை ஆசீர்வதிக்க வரும்படியாக வந்தார். ஆமென். ஆகையால்
இந்த மாலை வேளையில் நாங்கள் கொஞ்ச நேரம் எங்களுடைய கண்களை மூடுவோம். தேவனுக்கு நேராக மூடி எங்களுடைய இருதயத்தை நாங்கள் திறப்போம். எல்லோரும் கொஞ்ச நேரம் ஆண்டவரை நோக்கி பாருங்கள். இன்னும் இந்த இடத்துல இந்த மாலை வேளையில் யாரும் அங்கங்கே பார்க்க வேணாம். நீங்கள் தேவனை நோக்கி பாருங்கள், ஆண்டவரை நோக்கி பாருங்கள், உங்களுடைய இருதயத்தை திறங்க. இந்த மாலை வேளையில் யாராவது இங்கே அமர்ந்திருக்கிறீங்க, எனக்கு இந்த இயேசுவை பற்றி தெரியாது, இந்த இயேசு ஏன் வந்தார் என்று இன்றைக்கு தான் நான் கேள்விப்பட்டேன், அப்படி யாராவது புதிதாக இந்த இடத்துல இருந்தால், நீங்கள் இயேசுவை உங்களுடைய இருதயத்தை ஏற்றுக்கொள்ள விரும்பினால் தயவு செய்து உங்களுடைய கைகளை உயர்த்துங்கள். நான் உங்களுக்காக முதலாவது ஜெபம் பண்ண போகிறேன். யாராவது அப்படி புதுசாக இருக்கிறீங்களா? நான் இயேசுவை அறியவில்லை, இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை, இயேசுவை பற்றி எனக்கு தெரியாது அப்படின்னா உங்களுக்கு ஆண்டவர் உங்களை இந்த மாலை வேளையிலே தொட விரும்புகிறார். அப்படி யாராவது உங்களுக்காக நான் பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கைகளை உயர்த்துங்க, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். சரி, ரெண்டாவது இங்கே சர்ச்சுக்கு வார உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போகிறேன். யார் சர்ச்சுக்கு வாரவங்க ஆனால் எனக்கு பாஸ்டர் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, இன்னும் மனவேதனையோடு இருக்கிறேன், அந்த உலகம் தரக்கூடாத அந்த சமாதானம் என்னுடைய இருதயத்தில் இல்லை, சந்தோஷம் என்னுடைய இருதயத்தில் இல்லை, அப்படி நீங்கள் கிறிஸ்தவங்கள் இந்த இடத்துல நீங்கள் அமர்ந்திருக்கிறீங்கன்னா உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன் இந்த மாலை வேளையில். அப்போ அப்படி வேதனையோடு இருக்கிறவங்க தயவு செய்து நீங்கள் உங்களோட கைகளை உயர்த்துங்க. நான் உங்களுக்காக பாஸ்டர் எனக்காக ஜெபிங்க. ரைட், அந்த கரங்களை எல்லாம் நான் பார்க்குறேன். எனக்கு சமாதானம் இல்லை, வேதனை இல்லை, எனக்கு ஒரு புதிய ஆரம்பம் தேவை. உங்களுக்கு ஒரு ஆரம்பத்தை கொடுக்கும்படியாக, விடுதலையை கொடுக்கும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். ஆகையால் நாம் கொஞ்ச நேரம் எல்லோரும் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவரே சுவாமி, இந்த மாலை வேளைக்காக நன்றி. ஆண்டவரே, மனுஷனை ரட்சிக்கும்படியாக, நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக, புதிய ஆரம்பத்தை கொடுக்கும்படியாக நீர் இந்த உலகத்துக்கு வந்தீர் சுவாமி. அதற்காக நன்றி. இந்த மாலை வேளையிலே நீர் எங்களுக்காக பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு வந்தபடியால் நன்றி சுவாமி. கர்த்தாவே, அங்கே உயர்த்தப்பட்ட கரங்கள் எல்லாவற்றையும் நீர் பார்த்தீர். அநேகர் கர்த்தாவே உம்மை ஏற்றுக்கொண்டாலும் உம்முடைய சமாதானம் சந்தோஷம் இல்லாமல் இன்னும் வேதனையோடு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த மாலை வேளையிலே ஒவ்வொருவரையும் நீர் தொடும் கர்த்தாவே. உம்முடைய தெய்வீக கரத்தினாலே இந்த மாலை வேளையிலே தொடும். அவர்களுடைய வாழ்க்கையிலே, அவருடைய இருதயத்திலே ஒரு புதிய சமாதானத்தையும் ஆறுதலையும் புதிய ஆரம்பத்தையும் நீர் கொடும் ஆண்டவரே. இந்த கிறிஸ்மஸ், வருகிற கிறிஸ்மஸ் ஆனது கர்த்தாவே என்றும் போல் அல்லாமல் உம்மோடு ஒரு ஐக்கியத்தோடு, உம்மோடு ஒரு புதிய ஆரம்பத்தோடு கடந்து செல்லக்கூடிய ஒரு கிறிஸ்மஸாக இந்த கிறிஸ்மஸ் நடக்க நீர் கிறிஸ்மஸ் ஆசீர்வதியும். அதே போல் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன். இந்த தமிழ் சபையில் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் இந்த மாலை வேளையிலே நீர் ஆசீர்வதியும். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை கொடும், சந்தோஷத்தை கொடும், ஆறுதலை கொடும். இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே ஆண்டவரே உம்முடைய சமாதானத்தை அனுபவிக்க ஒவ்வொருவரையும் விசேஷமாக நீர் தொடும் ஆண்டவரே. இந்த மாலை வேளையிலே நீர் இந்த ஒவ்வொரு பாடல், டிராமா ஒவ்வொன்று கூட நீர் எங்களோடு பேசினபடியால் நன்றி சுவாமி. இந்த கிறிஸ்மஸ் உம்மோடு நெருங்கி நாங்கள் ஜீவிக்க நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். There's a
மீட்டராயர்க்கே விண்ணில் தூயமே சாந்த பிரபுவே பாதநீதி சூரியனே நீங்களாக வந்தவர் ஒளி ஜீவன் தந்தவர் மகிமையை வெறுத்து ஏழை கோலம் எடுத்து சாய் வெல்ல பிறந்தி மறு கேள்தன் மீட்டராயர்க்கே விண்ணில் தூயமே ஜில்லன குளிர் காற்று வீசும் நேரமது மேலோட தூதன் கூட்டம் பாடும் வேலையது மண்ணில் மாந்தலும் கதரும் நேரமது நம்மேசியா மண்ணில் உதித்தார் ஜில்லன குளிர் காற்று வீசும் நேரமது மேலோட தூதன் கூட்டம் பாடும் வேலையது மண்ணில் மாந்தரும் கதரும் நேரமது நம்மேசியா மண்ணில் உதித்தார் நட்சத்திர நடுவானில் ஒளி விளக்காய் சாஸ்திரிகள் பின்தொடர்ந்தாரே வெள்ளை கோலம் தூபவர்க்கம் மல்லி சென்றே அர்ப்பணித்தார் அவர் திருமுன்னே நட்சத்திர நடுவானில் ஒளி விளக்காய் சாஸ்திரிகள் பின்தொடர்ந்தாரே முன்னே மந்தை மேய்ப்பர்கள் புது காலம் பாடியே விண்ணை காணவே விரைந்தோடி சென்றன மந்தை மேய்ப்பர்கள் புது காலம் பாடியே விண்ணை காணவே மேலோட தூதம் கூட்டம் பாடும் வேலையது மண்ணில் மாந்தரும் கதரும் நேரமது நம்மேசியா மண்ணில் உதித்தார் குளிர் காற்று வீசும் நேரமது மேலோட தூதர் கூட்டம் பாடும் வேலையது மண்ணில் மாந்தரும் கதரும் நேரமது நம்மேசியா மண்ணில் உதித்தார் நம்மேசியா மண்ணில் உதித்தார் நம்மேசியா மண்ணில் உதித்தார் Oh, come, all ye faithful, joyful and triumphant. Oh, come ye to Bethlehem. Come and behold him, born the King of angels. Oh, come, let us adore him. Oh, come, let us adore him. Oh, come, let us adore him. Praise the Lord. Sing praise salvation, singing exaltation. Sing, all ye citizens of heaven above. Good
Oh, come, let us adore Him. Oh, come, let us adore Him. Christ the ஆராதனை நான் முடித்துக் கொள்வோம். இந்த வழியிலே யாரும் கண்டு முடித்தலை தாழ்த்தி ஒருமனப்படுவோம். இந்த வழியில் நான் ஜெபம் பண்ணும். இந்த வழியிலே தேவன் தாம் இந்த நாளை எங்கே பொறுப்படுத்ததுக்கா அன்பு விரக்கம் வல்லமுள்ள கர்த்தாவே சுவாமி, இந்த மாலை வெளியிலும் ஆண்டவரே எங்களை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தினீரே, அதற்காக நன்றி என்று சொல்லுகிறோம் கர்த்தாவே சுவாமி. விசேஷமாக இந்த நாளிலும் ஆண்டவரே வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உமது கரத்தை நீட்டி தொட்டு நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீரா. உமது கரம் ஒவ்வொருடன் தங்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. நீர் உண்மையாய் ஆண்டவரே உள்ளங்களிலே பிறந்திருக்கிறீர் என்பதை இந்த நாளிலும் இந்த செய்தி கூடாக தேவன் இந்த பாடல்கள் கூடாக இந்த ஜனங்கள் அண்டையிலே அந்த செய்தி கிடைத்ததுக்காக நன்றி என்று சொல்லுகிறோம் கர்த்தாவே சுவாமி. உமது கரம் இவர்கள் ஒவ்வொரு தொடர்ந்தும் கூட இருந்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. முற்றும்படியாக உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லாம் இல்லை இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேவனுடைய அன்பும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்யமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கூட இருப்பதாக. ஆமென்.